பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஷேர் சேட் பார்வையாளர்கள், ஷேர் சேட்டை பார்க்குறவங்க இந்த செய்தியை, இந்த வீடியோவை 1 கோடி பேருக்கு நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் இந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யாததை, அரசியல் தலைவர்கள் செய்யாததை, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செய்யாததை, எதிர்க்கட்சி எம்பிகள் செய்யாததை, அனைத்து எதிர்க்கட்சியிலும் செய்யாததை நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன உரிமை இருக்குன்றதை நீங்கள் உலகத்துக்கு எடுத்து காட்டலாம். 3 குற்றவியல் சட்டங்களை திடீரென மாற்றிவிட்டது மத்திய அரசு. அதனால் என்ன அந்த சட்டத்தை மாற்றினா என்ன, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இந்த 3 சட்டங்கள் இந்தியன் பின்னல் கோடுன்னு தான் வக்கீலுங்க படித்தாங்க, வழக்கறிஞர்கள் படித்தார்கள், நீதிபதிகள் படித்தாங்க. அதே மாதிரி குற்ற விசாரணை முறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்த ப்ரொசீஜர் எப்படி ஒரு வழக்கு போடுறது வர்றது, இந்த ப்ரொசீஜர் போலீஸ் எப்படி புகார் போடுறது, வழக்கறிஞர் எப்படி போடுறது, ப்ரைவேட் கம்பெனி எப்படி போடுறது, எல்லாத்தையும் திடீர்னு மாற்றிட்டதால், இப்போ புது பேரை வச்சுட்டதால் நாங்கள் ஆங்கில ஆயுதத்தை எதிர்க்கிறோம். அதெல்லாம் தப்பு. எதையுமே எதிர்க்க முடியாது. எல்லாமே ஆங்கில பாணியில் வாழ்ந்து கொண்டு ஆங்கில பாணியில் கல்வி முறையை கொண்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தும் ஒரு நாடு இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் என்ன இது? யார் ஏமாத்துறீங்க? ஆனால் நீதிபதிகள் படிக்காத, வழக்கறிஞர்கள் படிக்காத சட்டத்தை திடீரென அமுல்படுத்தி இதை செயல்பாட்டு கொண்டு வந்தது தப்பு. இதை நீங்கள் ரத்து செய்யணும்ன்ற இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ரத்து செய்ய வேண்டும், 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும்னு நீங்கள் மெசேஜாக கொடுக்கலாம். லைக் கொடுப்பதன் மூலம் குறைஞ்சபட்சம் 1 கோடி பார்வையாளர்கள் இது சென்றடைந்தால் எல்லாமே மாறும். யாருமே செய்யாத நம்ம செஞ்சோன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பெருமை ஷேர் சேட் பார்வையாளர்களுக்கும் இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் பண்ணுங்கள். இது எந்த உலக அளவில் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்யணும். ஏன்னா அது மனித உரிமைகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1 கோடி பார்வையாளர் சந்தித்து மூலம் நீங்கள் ஒரு சரித்திர சாதனையாளராக ஆகுங்கள். வருங்கால இந்தியாவை காப்பாற்றுங்கிற பேர் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.